சூர்யா 39 பத்தின ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த நியூஸ் நீங்க பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். லோக்சபா எலெக்ஷன் 2019 ஏப்ரல் 18 வந்து நம்மளோட தமிழகத்தில் நடத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமா வந்து 63ல இருந்து 65% வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷம் மத்தியில யார் நம்மள ஆள போறாங்க அப்படிங்கிறத ஒரு 65% வாக்களிச்சாங்க. அது மூலியமா தான் நமக்கு தெரிய போகுது. அது என்னைக்கு ரிசல்ட் வந்து மே 23ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய தமிழகத்தில் உள்ள முக்கியமான பெரும்புள்ளிகள், அது மட்டும் இல்லாம நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே போய் அவங்க ஓட்டை வந்து மறக்காம கேஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த கடமையை செஞ்சுட்டு அவங்க வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் மூலியமாவோ இல்ல நிறைய வீடியோ கவரேஜ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து அவங்கவுங்க சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்க சேனல்லையும் முக்காவாசியான செலிபிரிட்டிஸ் யார் யாரெல்லாம் ஓட் பண்ணாங்கிறத கவர் பண்ணி நாங்களும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்க எல்லாமே பார்த்து அதுக்கு எல்லாமே லைக்லாம் கூட பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் வல்சரவாகத்தில் இருக்கக்கூடிய போலிங் பூத்தில் அவர் ஓட்டை கேஷ் பண்ணலான்னு போகும்போது சாரி சார், வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லைட்டா சின்ன சலசலப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை பர்மிட் பண்ணி அவர் ஓட் பண்ணிட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. ஒரு போட்டோ வந்து போஸ்ட் கொடுத்துன்னு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் பேரே இல்லை அப்படிங்கிறப்போ அவரை நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க ஓட்டை கேஷ் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணி அதை பர்மிட் பண்ணால அந்த அதிகாரி மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்குது, அதுக்கும் நம்ம தக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் ஒரு சைடு சொன்னாலும், இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல அவர் பேர் விடுபட்டதுக்கான காரணம் சிவகார்த்திகேயனும் கிடையாது, அந்த அதிகாரியும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்களே, நீங்க ப்ராப்பரா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1950 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை சொன்னீங்க அப்படின்னா எந்த போலிங் பூத்துல போய் நீங்க ஓட் பண்ணும் அதுவே சொல்லுங்கிறீங்க. அங்க நாங்க கேட்டுட்டு கரெக்டா போலிங் பூத்துல வந்து ஓட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ உன் பேர் இல்ல, நீ வெளியே போறனா, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பொங்கி இருக்காங்க. சோ மக்களாகிய நீங்க இதுக்கு நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது சரியா தவறா? அதாவது ஒரு இந்திய குடிமகனா தன்னுடைய கடமையை செய்த ஒருத்தரை, கடமையை செய்ய அவர் பேர் விட்டு போச்சு இருந்தாலும் அவர் கடமையை செய்ய வந்திருக்காருங்கிறதுக்காக கடமையை செய்ய அலோபன ஒருத்தரை அவர் மேல இப்படி ஆக்ஷன் எடுக்கிறது சரியா தவறா? நீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, அதுல வந்து ஃபில் பண்ணுங்க.